இப்போ வந்து 5ஆம் வகுப்பு கணக்கில் வந்து சமச்சீர் கோடு பற்றி பார்க்க போகிறோம். சமச்சீர் கோடு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தை ஒரு கோடு வந்து 2 சரிபாகமாக பிரிச்சிச்சுன்னா அது சமச்சீர் கோடு அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இது சதுரம். இது என்னது? சதுரம். சதுரத்தில் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் நேரம். அப்போ இந்தாண்ட பாதியும் இந்தாண்ட பாதியும் கரெக்டாக தானே இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருக்கோம், கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுவும் மேலே பாதி கீழே பாதி சரியாக பிரிக்குது. சரியாக பிரிக்குதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மடக்கி பார்க்கலாம். இப்படி வச்சு மடக்குனா கரெக்டாக வருதா? வரும். இந்தாண்ட பாதி இந்தாண்ட பாதி கரெக்டாக வரும். அப்போ இந்த கோடு இப்படி போட்டாலும் சமச்சீர் கோடு, இப்படி போட்டாலும் சமச்சீர் கோடு. இதை சமச்சீர் அச்சுன்னு சொல்லலாம். என்னது? சமச்சீர் அச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்போ சதுரத்தை மூளை வட்டம் வழியாகவும் பிரிக்கலாம். இப்படி வச்சு இப்படி மடிச்சேன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன ஆகுது? 2 சரிபாகமாக பிரியுது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சமச்சீர் கோடு போடலாம்னா இது 1 இது 1 2ஆச்சா? இப்போ மூளை வட்டத்துலையும் போடலாம். இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும். அப்போ எத்தனை கோடு வருது? மொத்தம் 4 சமச்சீர் கோடு வருது. எத்தனை வருது? 4 திருப்பி சொல்றேன் பாரு. இது 1 இது 1 2 இங்கிருந்து 1 3 இங்கிருந்து 1 4. சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள். சரியா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? செவ்வகம். என்னன்னு சொல்றோம்? செவ்வகம். சதுரத்தை விட ஒரு பக்கம் மட்டும் இது நீளமா இருக்கும், அதனால செவ்வகம்ன்றோம். இப்போ செவ்வகத்தை அதே மாதிரி சதுரத்தை பிரிச்ச மாதிரியே பிரிக்கலாம். இந்தாண்ட நடுவில் ஒரு கோடு போடலாம், இப்படி கிடைமட்டமா ஒரு கோடு போடலாம். மடிச்சாலும் 2 பாகமும் எப்படி இருக்கும்? சரி சமமாக தான் இருக்கும். சரி, இதில் வந்து மூளை மட்டங்களை சேர்த்துனா சமமாக இருக்காது. இவர் செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் 2 சமச்சீர் கோடு தான். எத்தனை சமச்சீர் கோடு? 2 சமச்சீர் கோடு தான் வரும். இதில் எத்தனை சமச்சீர் கோடு வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்படி மடிச்சா சமமாக இருக்குமா? இது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குது. அப்படி எப்படி மடிக்கலாம்? 2 பாகமும் கரெக்டாக இருக்கு. இதுவும் இதுவும் எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து ஒரு கோடு போட்டால் அது வந்து சமச்சீர் கோடு ஆகிடும்.